பிரைஸ் லார்ட் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த விலையேற பெற்ற நேரத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த அருமையான நேரத்திலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கலாமா? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை அறிந்தும் அறியாம இருக்காங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து அவருடைய இருதயத்தை ஒவ்வொரு நாளும் துக்கப்படுத்திட்டு தான் இருக்கோம். இப்படி இல்லாம ஆண்டவருக்கு பிரியமானதை செய்து அவருடைய சித்தத்தின்படி வாழணும்னு சொல்லி அவருடைய தரப்புல நின்று ஜெபிப்போமா? நம்முடைய தேவன் நம் ஜெபங்களை எல்லாம் கேட்டு அவருக்கு பிரியமான பிள்ளைகளாகவும் அவருடைய சித்தத்தின்படி செய்கிற பிள்ளைகளாகவும் நம்மை மாற்ற நம்முடைய தகப்பன் போதுமானவராய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் அவரை நோக்கி பார்ப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இந்த அருமையான நேரத்திலும் உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய கிருபையை கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நேரத்திலும் உம்மை அறிந்தும் அறியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானத்தை கொடுத்து வழிநடத்துவீராக. அப்பா, இன்னைக்கு நாங்கள் அநேகர் கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிறோம், ஆனால் நீங்கள் யாருன்னு முழுசாக தெரிஞ்சுக்கலப்பா. முதல்ல நீங்கள் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிற ஒரு இருதயத்தை கொடுங்க ஏசப்பா. எங்களுக்காக எத்தனையோ பாடுகள் பட்டு உண்மையே பலியாக கொடுத்தீர் ஆண்டவரே. ஆனால் இன்னைக்கு நாங்கள் யாருமே அதை பற்றி யோசிக்காம ஒவ்வொரு நாளும் உங்கள் இருதயத்தை துக்கப்படுத்திக்கிட்டு தான் ஏசப்பா இருக்கோம். எங்களை தயவாய் மன்னியும் ஆண்டவரே. பாவத்தை விட்டு விலகி ஓடுன்னு சொன்னீங்களே ஏசப்பா, ஆனால் நாங்கள் விலகி ஓடாமல் அந்த பாவத்துக்குள்ளே தான் ஆண்டவரை மூழ்கி கிடக்கிறோம். இதிலிருந்து எங்களை தூக்கி எடுங்க ராஜா. உலக காரியங்களுக்கு எங்கள் செவிகளை சாய்க்காதபடி உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ உதவி பண்ணுங்க தகப்பனே. அப்பா, நாங்கள் கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதையாகவும் வழியருகே விதைக்கப்பட்ட விதையாகவும் முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்ட விதையாகவும் தான் ஏசப்பா இருக்கோம். எங்களை நல்ல நிலத்தில் விளைகிற விதைகளாய் மாற்றுவீராக தகப்பனே. 30, 60, 100 பலன் கொடுக்கிறவர்களா எங்களை மாற்றுவீராக. அப்பா, எங்ககிட்ட இருக்கிற பெருமை, கோபம், வெறுப்பு, பொறாமை, பழிவாங்குதல், இந்த எல்லாவற்றையும் எங்ககிட்ட இருந்து எடுத்து போட்டு தாழ்மை, அன்பு, இரக்கம், மற்றவர்களை மன்னிக்கிற இருதயம், இவைகளை கொடுத்து எங்களை வழி நடத்துவீராக. எங்களுக்குள்ள நிறைய சகிப்புத்தன்மையை கொடுங்க ஏசப்பா. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும் என்ற வார்த்தையின்படி நீர் முழுமையாக எங்களிடத்தில் வரும்போது இவைகள் எல்லாம் எங்களிடத்திலிருந்து வெளிப்படும்படியாக நீர் எங்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய அன்பை ருசித்து பார்க்க மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாரும் தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு நாளும் உம்மை நேசிக்கிற நேசத்தை எங்களிடத்துல பெருக பண்ணும் தகப்பனே. தேவைக்காக மாத்திரம் உம்மை தேடாமல் நீர் செய்த தியாகத்தை ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் முழு இருதயத்தோடு கூட உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய கிருபையை தாரும் தகப்பனே. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு பின்வாங்காத, உம்மை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கையை கொடுங்க ஏசப்பா. இன்னைக்கு நிறைய பேர் உங்களை விட்டு பின்வாங்கி போயிடுறாங்கப்பா. அதுக்கு காரணம் நாங்கள் உங்களை உண்மையாய் நேசிக்காததும் உங்களை விசுவாசிக்காததும் தான்ப்பா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் நீங்கள் கொடுத்த வார்த்தையை கொஞ்ச நாள் விசுவாசிப்போம். அது கொஞ்சம் கால தாமதம் ஆகும்போது என்ன இன்னும் எதுவுமே நடக்கலை, ஆண்டவர் எதுவுமே செய்யலை, அவர் நம்மளை மறந்துட்டாருன்னு சொல்லி உங்கள் மேலே வச்ச நம்பிக்கையை இழந்து உம்மை விட்டு ரொம்ப தூரம் போயிடுறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னியும் தகப்பனே. அப்பா, நாங்கள் பண்ணுற பெரிய தவறே எங்களுக்கு ஒரு தேவை, ஒரு பிரச்சனை வரும்போது முதல்ல உங்களை நோக்கி பார்க்காம மனுஷங்களை தேடி போயிடுறோம்ப்பா. எங்களை மன்னிச்சிருங்க ஏசப்பா. என்னை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லைன்னு சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் முதல்ல உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு இருதயத்தை கொடுத்து எங்களை வழி நடத்துவீராக. உம்மால கூடாத காரியனே இந்த உலகத்துல எதுவுமே இல்லை ஆண்டவரே. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தருவீராக. திரும்பவும் உம்முடைய பாதத்தில் விழுந்து இழந்து போன உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ளவும், உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியவும், உம்முடைய சத்தத்தின்படி செய்யவும், உம்முடைய அன்பு ஒன்றே உண்மையுள்ளது என்று புரிந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையும் தரப்போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் குறைவுகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய மகிமையிலே நிறைவாக்குகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உமக்கு பயந்து உம்முடைய வார்த்தையின்படி வாழ்ந்து உமக்கு சாட்சியுள்ளவர்களாய் நிற்க உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவீராக. தகப்பனே, எங்களிடத்தில் விசுவாசத்தையும் அன்பையும் பெருக பண்ணுவீராக. ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திலும் என் சகோதரன் சகோதரிகளுக்காக ஜெபிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. அப்பா, இந்த ஜெபத்தை கேட்டு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் புது சிருஷ்டிக்க போகிறதற்காக நன்றி தகப்பனே. இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவர்கள்
எங்கள் குடும்பங்களை நீர் பாதுகாத்து வழி நடத்தும். எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.